ஒரு கிளாரிட்டியான யூடியூப் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு லைட்டிங் செட்டப்பு ஸ்டூடியோலாம் தேவைப்படும். பட் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு அதெல்லாம் தேவையில்லை. நான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோட எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த பீரோவை தான் நான் பேக்ரவுண்டாக யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணியிருப்பேன். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி கைன் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 10 கோடி பேருக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய பாதி வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் எடிட் பண்ண வீடியோ தான். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூக்கு தெரியுமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் வீடியோக்கான ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம் வந்து 16:9 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 9:16 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வீடியோட ஸ்டார்டிங்கை நான் ஒரு சாம்பிளுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது இந்த பீரோ பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன், ப்ளூ கலர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். பட் இந்த ஆப்பில் இந்த ரிமூவர் ஆப்ஷன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நான் வந்து முழுக்க இந்த மாதிரி பேக்ரவுண்டு எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, நான் வாய்ஸ் வீடியோவாக எடுத்துகிட்டு அதை பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலிமா நான் ரிமூவ் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. மீடியா இருக்குது தெரியுமா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இமேஜ் அசெட் இருக்குது தெரியுமா, இதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்களே சொந்தமாக கூட இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதான் சொன்ன தெரியுமா 16:9 அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இதை செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேக்ரவுண்டை உங்களுடைய வீடியோவுடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதுமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லேயர் மேலே நம்மளுடைய மெயின் வீடியோவை வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு லேயருக்கு தெரியுமா அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மீடியாவுக்கு தெரியுமா அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. போயிட்டு உங்களுடைய வீடியோ எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணுமோ அங்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதுமாரி ட்ரிம் பண்ணி அந்த வீடியோ வந்து நம்ம லைட்டாக நோத்திக்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க வீடியோ எடிட்டிங்க்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆப்பு. ஸோ ஒன்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் லேயர், இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர். ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஆப்ஷன்ஸ் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மேஜிக் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட வீடியோவில் பேக்ரவுண்ட் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து பக்காவாக ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா லோகோ வரும், அதேமாரி பார்த்தீங்கன்னா ஆட் ரன் ஆகும். ஸோ அதை ரெண்டுத்துமே நீங்கள் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அது வந்து ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃபோனில் தான் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லோகோவும் ஆடும் ரிமூவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா பெய்டு வருஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா என்னால் யூஸ் பண்ண முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ லோகோ வர ஆரம்பிச்சிருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணிவிட்டு விஎன் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் போட்டு நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னா இந்த லோகோவுக்கு மேலே என்னுடைய ஆல் இன் ஒன் பாக்ஸ் அப்படிங்கிற லோகோ நான் வச்சுருவேன். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் இப்போதைக்கு கையில் அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களே என்னோடய ப்ரீவியஸ் இதெல்லாம் பார்க்கலாம். அந்த லோகோ என்னுடைய ஆல் இன் ஒன் பாக்ஸ் லோகோ இந்த கைன் மாஸ்டர் லோகோவை ஓவர்லாப் பண்ணுற மாதிரி நான் வச்சுருப்பேன். ஸோ ஒன்ஸ் இதை முடிஞ்ச பிறகு எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப எடிட் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடோப் அந்த மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஆப் தான் நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 30,000 ஆகும்னு நினைக்கிறேன். பட் கைன் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3700 தான் அவங்க வாங்குறாங்க. ஓகேவா? பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா மாடெலாம் இருக்குது. ஓகேவா? அது கிராக்கர் வெர்ஷன்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அன்சேஃப்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் பேங்க்கில் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இப்போ எல்லாமே நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஓகேவா? யூபிஐ ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே பேங்க் ஆப்பில் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் திருட வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து கிராக்கர் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பெய்டு வெர்ஷனே யூஸ் பண்ண பாருங்கள். ஓகே, பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செம்மையாக க்ளீனாகி வந்துட்டுங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக பேக்ரவுண்ட் வந்து நம்ம கைன் மாஸ்டர் ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு வீடியோ எடுத்து அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா கைன் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நான் சொன்ன ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விஷயமே இருக்குது. இந்த கிளியராக வந்ததுக்கு நான் பார்த்தீங்கன்னா பீரோ தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பீரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கும். ஓகேவா? அதுமாதிரி ஈவன் கலராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவன் கலராக பின்னாடி துணிலாம் தொங்காமல் ஒரு ஈவனான ஒரு
பேக்ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிளியராக கட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பஸ்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்புறம் நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும்.